Hello students, welcome to Xylem class 10. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறது acids, base and salt அந்த சாப்டர்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 1 mark, 2 mark and 3 mark questions. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, செஷனுக்கு போகலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம முதல்ல 1 mark கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 mark கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? செலக்ட் எ பேர் ஆஃப் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். என்ன சொல்கிறாங்க? நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே, இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும்? ஆசிடு சப்ஸ்டன்ஸ் ஆசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதான் நான் இண்டிகேட்டர்ஸ். அப்போ அதில் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். லிட்மஸ் அண்ட் மீதியல் ஆரஞ்ச். லிட்மஸ் இஸ் நேச்சுரல், ஆனால் மீதியல் ஆரஞ்சு நேச்சுரல் கிடையாது. Turmeric and litmus, yes, both are natural indicators. So correct answer option B. Clear. Next question பாருங்க. A chemical compound used in glass. கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்க, சோப்புலையும் யூஸ் பண்ணுறாங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு? கிளாஸில், சோப்பில், பேப்பர் இண்டஸ்ட்ரியில், இந்த மூணுலையும் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேறு யாரும் இல்லை. இட் இஸ் வாஷிங் சோடா. இட் இஸ் வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் சோடியம் கார்பனேட்டு, அது கூட 10 molecules ஆஃப் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட். அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட். ஒரு சால்ட் இருக்குது நம்ம கையில். அந்த சால்ட் என்ன பண்ணுறாங்க? ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றுறாங்க. ப்ளூ லிட்மஸை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணுறாங்க. யார்? சால்ட்டு. த சால்ட் குட் பி ஒன் ஒப்டெயின்டு பை த ரியாக்ஷன். அப்படின்னா அந்த சால்ட் எப்படி, எந்த மாதிரி காம்பினேஷனில் அந்த சால்ட் வந்திருக்கு? அந்த சால்ட்டில் இருக்கிற ஆசிடும் பேஸோடையும் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும்? பசங்களா, ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள். ப்ளூ கலரு ரெட்டு கலராக மாறுதுன்னா அந்த சப்ஸ்டன்ஸு அசிட்டிக்காக இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என் கையில் ஒரு சால்ட் இருக்காங்க, அந்த சால்ட் அசிடிக். சால்ட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஆசிடும் பேஸும் ஒன்றா எடுத்தால் நியூட்ரலைசேஷன் நடக்கும். பட் நியூட்ரலைசேஷன் நடக்கலை, இங்கே அசிடிக்கு தான் கிடைக்குது. அப்போ ஆசிடும் பேஸும் நாம் எடுக்கிறதுல ஆசிடு ஸ்ட்ராங் ஆசிடாகவும் பேஸு வீக்காகவும் இருக்கணும். தட் இஸ் த கன்க்ளூஷன். ஸோ ஸ்ட்ராங் ஆசிடு வீக்கு பேஸு, ஆசிடு ஸ்ட்ராங்கும் பேஸு வீக்கும். அப்படின்னா நியூட்ரலைசேஷன் நடந்தாலும் அந்த ரிமைனிங் சால்ட்டில் அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும்ல. எஸ், அதனால தான் ப்ளூ கலர் ரெட் கலராக மாறுது. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். நைட்ரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆசிடும் பேஸும் ரெண்டும் ஸ்ட்ராங்கு. சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆசிடும் பேஸும் ரெண்டும் ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் சால்ட் இருக்கும். சால்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அசிட்டிக் ஆசிட் அண்ட் NaOH. அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட், வீக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். இல்லை, பேஸு ஸ்ட்ராங் இல்லை, ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் HCl அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு. HCl இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட், அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் எ வீக் பேஸ். ஸோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த காம்பினேஷனில் கிடைச்சிருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Consider the following compounds: FeSO4, CuSO4, calcium sulfate, sodium carbonate. என்ன கேட்குறாங்க? The compound having maximum number of water. ஆல்ரெடி நம்ம அது இதுக்கு முன்னாடி சொன்னேன், வாஷிங் சோடாவோட ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்குல்ல. சோடியம் கார்பனேட் கூட 10 molecules of water இருக்குது. ஸோ சோடியம் கார்பனேட் இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் Na2CO3.10H2O. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த சால்ட் ப்ரெசன்ட் இன் டூத் இனாமல், நம்மளோட பல்லில் இருக்கிற இனாமல், அதில் இருக்கிற சால்ட் இது. ஆப்ஷன்ஸு கால்சியம் ஃபோஸ்ஃபேட்டு, மெக்னீஷியம் ஃபோஸ்ஃபேட்டு, சோடியம் ஃபோஸ்ஃபேட்டு, அலுமினியம் ஃபோஸ்ஃபேட்டு. டூத்து போன்ஸ்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் கால்சியம் ஞாபகம் வரும். அதனால் உங்களுக்கு இப்போவே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கால்சியம் ஃபோஸ்ஃபேட்டு. அதோட ஃபார்முலா எப்படி? கால்சியம்னா Ca, ஃபோஸ்ஃபேட்னா PO4. ஆனால் PO4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -3, அந்த 3 இங்கே போடுங்க. கால்சியத்தோடது 2+, அந்த 2 இங்கே போடுங்க. ஸோ Ca3 PO4 ட்வைஸ். இதுதான் கால்சியம் ஃபோஸ்ஃபேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? an aqueous solution of sodium chloride is prepared in distilled water. பசங்களா, சோடியம் குளோரைடு NaCl is prepared in distilled water. pH எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுன்னு சொல்லும் போதே அதில் இருக்கிறது ஸ்ட்ராங் பேஸும் ஸ்ட்ராங் ஆசிடும்.
ஸ்ட்ராங் பேஸ் NaOH, ஸ்ட்ராங் ஆசிட் HCl, இது ரெண்டும் சேர்ந்தது தானே சோடியம் குளோரைடு. ஸோ அங்கே கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் நடந்து ஆல்ரெடி pH நியூட்ரல். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது டிஸ்டில்டு வாட்டரும் அதுலேயும் pH என்னது நியூட்ரல் தானே. ஸோ ஓவரால் இந்த சொல்யூஷனோட pH எப்படி இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். ஸோ pH is 7 because 7 is the neutral pH at 25 degrees Celsius. கரெக்டா? நெக்ஸ்ட் solid calcium oxide react vigorously with water. அப்போ calcium oxide react vigorously with water H2O to form calcium hydroxide. நமக்கு என்ன கிடைக்குது, calcium hydroxide கிடைக்குது, accompanied by the liberation of heat energy liberate ஆகுது. Okay, from the information given above it may be concluded that the reaction is endothermic. இங்க heat energy release ஆகுதுன்னா endothermic வராது. அப்போ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸோதெர்மிக். ஸோ இதுவும் எக்ஸோதெர்மிக். என்ன பண்ணலாம், அப்புறம் பாருங்க இங்கே ப்ராடக்ட் யாரு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் இஸ் எ மெட்டலோட ஹைட்ராக்சைடுனா அப்படி இருக்கும். மெட்டலோட ஹைட்ராக்சைடு பேசிக் இன் நேச்சர். பேசிக்காக இருந்தால் pH எப்படி இருக்கும், மோர் தேன் 7 இருக்கும். pH greater than 7 இருக்கும். ஸோ பாருங்க எக்ஸோதெர்மிக் pH of the solution formed is 7. அதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. Next question பாருங்க. Juice of tamarind turns blue litmus red. red ஆகுது. again blue litmus red ஆகுதுன்னா கண்டிப்பா அங்க ஒரு ஆசிட் இருக்கு. ஸோ ஜூஸ் ஆஃப் டேமரிண்ட்ல ஒரு ஆசிட் இருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் அந்த ஆசிடோட பேர் என்ன, டேமரிண்ட்ல இருக்கு அப்படி டேமரிண்ட் டார்டாரிக் ஆசிட். ஓகே, next question பாருங்க. the oxide which can react with HCl is an acid, KOH is a base. அப்போ ஆசிட் கூடயும் பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்சைடு இருந்தால் அந்த ஆக்சைடு யாரு, ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. ஸோ ஹியர் we are discussing about ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. அப்போ அந்த ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு யாரா இருக்கும் பாருங்க, குப்ரிக் ஆக்சைடா, காப்பரோட ஆக்சைடா, அலுமினியம் ஆக்சைடா, சோடியம் ஆக்சைடா, பொட்டாசியம் ஆக்சைடா. பசங்களா நமக்கு தெரியும் இதில் அலுமினியம் ஆக்சைடு தான் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. L2O3 இருக்குது. அதே மாதிரி சிங்க் ஆக்சைடு இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, அதில் L2O3 தான் இங்கே ஆம்ஃபோடெரிக்காக இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பேசிக்காக இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் எக்ஸ் obtained by the chemical reaction. கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறாங்க. CaCO3 ஹீட் பண்ணால் நமக்கு தெரியும் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ XCR கால்சியம் ஆக்சைடு. அந்த கால்சியம் ஆக்சைடை வந்து நம்ம சொல்கிற இன்னொரு பேர் தான் குக்லைன். ஜிப்சம் ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட்டு 2H2O. லைம்ஸ்டோனு கால்சியம் கார்பனேட்டு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கால்சியம் சல்ஃபேட்டு தான், ஆனால் ½ H2O தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஃபார்முலா CaO, கால்சியம் ஆக்சைடு இஸ் நத்திங் பட் குக்லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. The following table shows pH values of 4 solution. A, B, C, D 4 சொல்யூஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. pH ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கு. இங்கே மார்க் பண்ணியிருக்கு பாருங்க. இது D, இது A, இது B, இது Cன்னு மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த pH வேல்யூ வச்சு நீங்கள் அது ஸ்ட்ராங்காக வீக்கானு கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல்ல A எங்கே இருக்குது சார், A வந்து 5 சார், 5. டியும் வந்து 3 சார். அப்போ ஏயும் டியும் 7க்கு கீழே இருக்குது. புரியுதா? ஏயும் டியும் A and D அவங்களோட pH வேல்யூ less than 7. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஆசிட், ஏயும் டியும் ஆசிட். பாருங்க, A ஸ்ட்ராங் ஆசிட், D ஸ்ட்ராங் பேஸா, இல்லை டியும் ஆசிட் தானே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. A வீக் ஆசிட், D ஸ்ட்ராங் பேஸு, டியும் ஆசிட் தானே, அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. A ஆசிட், A வீக் ஆசிட் தான், D வீக் பேஸு, அதுவும் வராது. ரெண்டும் ஆசிடாக இருக்கணும் இல்லை கண்டிப்பாக. ஸோ பார்க்குறேன், A ஆசிடு, B ஆசிடு. ஓகே, அது ரெண்டு தான். அப்போ ஆப்ஷன் இப்போவே கிடச்சிருக்கு, ஆன்சர் கிடச்சிச்சு, ஆப்ஷன் 4 தான். இருந்தாலும் செக் பண்ணலாம். எப்படி பாருங்க, A வந்து வீக் ஆசிட்னு சொல்கிறாங்க. பசங்களா, இந்த ரெண்டு ஆசிடில் டியும் ஏயும் பாருங்க, யாரோட pH வேல்யூ கம்மியாக இருக்காங்க, டியோட. லோவர் pH வேல்யூ இல்லை, லோவர் pH வேல்யூனா H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். pH வேல்யூ லோ, pH வேல்யூ ஸ்ட்ராங் ஆசிட். பிலோ 7 ரெண்டும் ஆசிடு தான், ஆனால் அதில் லோவர் pHனா ஸ்ட்ராங்கர் ஆசிடு. ஸோ டி தான் ஸ்ட்ராங்கர் ஆசிடு, டி ஸ்ட்ராங் ஆசிடு, ஏ வந்து வீக் ஆசிடு. கரெக்டு. அப்புறம் பி யார், பி 7 சார், 7 வந்து நியூட்ரல், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏ பி ஆச்சு. இனிமேல் என்ன சி பார்க்கணும்ல, சி எங்கே இருக்குது சார், சி 13னா எபோ 7 பேஸு தான். அது மட்டும் இல்லை, அது க்ளோசர் டு 14 இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் பேஸு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டினில் என்ன, கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். டைலூட் HCl ரியாக்ட் வித் NaOH. நாம் அந்த ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாமா? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடும் HClலும் ரியாக்ட் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ஸ்ட்ராங் ஆசிடு. ஸோ கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் நடந்து நமக்கு சோடியம் குளோரைடும் கிடைக்கும், வாட்டரும் கிடைக்கும். சோடியம் குளோரைடு வந்து சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தேன். செகண்ட் ஈக்குவேஷன் மெக்னீஷியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் HCl. மெக்னீஷியம் ஆக்சைடு MgO ரியாக்ட் வித் HCl. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்? மெக்னீஷியத்தோட சால்ட்டு மெக்னீஷியம் குளோரைடு கிடைக்கும். மெக்னீஷியம், அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 HCl எடுத்தேன், 2 குளோரினும் மெக்னீஷியம் குளோரைடு. இனிமேல் 2 ஹைட்ரஜன் வாட்டர் H2O கிடைக்கும். மெக்னீஷியம் குளோரைடு வாட்டர் கிடைக்கும். அடுத்தது அப்போ இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் NaOH. பாருங்கள், NaOH ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு என்ன கிடைக்கும்? பசங்களா இது பார்த்துக்கோங்க. இங்கே 2 NaOH எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நமக்கு Na2CO3 வேணும். 2 சோடியம் 1 கார்பன் 3 ஆக்சிஜன். அப்புறம் மிச்சம் என்னதான் இருக்குது சார்? மிச்சம் இருக்கிறது 2 ஹைட்ரஜன் தான் சார். ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 2 2 4, இங்கே 3 தான் இருக்குது. H2O வாட்டர். எஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், NaCl வாட்டரு, மெக்னீஷியம் குளோரைடு வாட்டரு, சோடியம் கார்பனேட்டு வாட்டரு, எல்லாமே சால்ட்டு வாட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் நியூட்ரல் சால்ட். இது எல்லாமே நியூட்ரல் சால்ட்டா? சோடியம் குளோரைடு நியூட்ரல் சால்ட்டு, மெக்னீஷியம் குளோரைடு நியூட்ரல் சால்ட்டு, சோடியம் கார்பனேட்டு நியூட்ரல் எல்லாம் கிடையாது. ஏன்னா சோடியம் கார்பனேட்டில் சோடியம் ஃப்ரம் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் CO3 ஃப்ரம் வீக் ஆசிட். அதனால அது நியூட்ரல் சால்ட்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷன் வராது. ஹைட்ரஜன் கேஸா? இல்லை, எல்லாத்துலேயுமே வாட்டர் தானே கூட வந்திருக்கு, ஹைட்ரஜன் கேஸ் இல்லை. அசிடிக் சால்ட் இல்லை, சொல்ல முடியாது. எஸ். ஸோ இட் இஸ் நியூட்ரலும் இருக்குது, பேசிக் சால்ட்டும் இருக்குது. அசிடிக் சால்ட்டு இங்கே கிடையாது. ஓகே, ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வென் சோடியம் பைகார்பனேட்டோட ஃபார்முலா NaHCO3. இதைத்தான் நாம் பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம். சோடியம் பைகார்பனேட் ரியாக்ட் வித் HCl. த கேஸ் இவால்வ்ட் இஸ் சொல்லுங்கள். சோடியம் பைகார்பனேட் HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும், அப்புறம் H2O ஃபார்ம் ஆகும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ கேஸ் கேட்டிருக்காங்க. எந்த கேஸு? கார்பன் டை ஆக்சைடு கேஸு. ஹைட்ரஜன் இல்லை, ஏயும் பியும் வராது. கார்பன் டை ஆக்சைடு, எஸ். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டேர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி. எஸ், உண்மைதான். கார்பன் டை ஆக்சைடு கேஸை எடுத்து நீங்கள் கால்சியம் ஹைட்ராக்சைடில் பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும், அதுக்கு மில்கி அப்பியரன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்குது, ABC சொல்யூஷன். ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லையும் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ABC. அண்ட் அசிடிக் சொல்யூஷன் அண்ட் பேஸ். ஓகே, ஏ வந்து யார்? ஏல இருக்கிறது டிஸ்டில்டு வாட்டர். அப்போ ஏ வந்து டிஸ்டில்டு வாட்டர், பி தான் அசிடிக்கு, பி வந்து அசிடிக்கு, சி வந்து பேசிக்கு. ஓகே, வென் ரெட் லிட்மஸ் சொல்யூஷன் இஸ் யூஸ்டு. நீங்கள் உங்கள் கையில் ரெட் லிட்மஸ் சொல்யூஷன் இருக்குது, ஏல இருக்கிறது டிஸ்டில்டு வாட்டர். அப்போ டிஸ்டில்டு வாட்டரில் ரெட் லிட்மஸ் போட்டால் டிஸ்டில்டு வாட்டர் தானே, அது நியூட்ரல் தானே, எதுவும் பண்ணாது. அப்போ நோ சேஞ்ச். ஏ நோ சேஞ்ச் இங்கே இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போவே வந்து உங்களால் ஆன்சர் எடுக்கலாம், இருந்தாலும் செக் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க சார், பி ஆர் அசிடிக் சொல்யூஷன். அசிடிக் சொல்யூஷன் என்ன? எப்படி? ப்ளூ அசிடிக் சொல்யூஷன்னா ப்ளூவை ரெட்டாக மாற்றும். ஆனால் இது ஆல்ரெடி ரெட்டாக இருக்கேன், அப்போ என்ன ஆகும்? அது இன்னும் ரெட் ஆகும், இன்டென்ஸ் ரெட் ஆகும், பிகம்ஸ் டார்க் ரெட். ஓகே, அடுத்தது சி ஆர். சி வந்து பேஸ்னா என்ன? ரெட்டு ப்ளூவாக மாறும். ரெட் இப்போ ஆல்ரெடி நம்ம ரெட் இருக்காங்க, அது ப்ளூவாக மாறும். எஸ், இட் பிகம்ஸ் ப்ளூ. எஸ், ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியரா? Next question பாருங்க. ஹைட்ரோனியம் அயோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன். ஹைட்ரோனியம் அயோன்னா H3O+. இதைத்தான் ஹைட்ரோனியம் அயோன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன் சோடியம் ஹைட்ரோக்சைடு அண்ட் வாட்டர். சோடியம் ஹைட்ரோக்சைடும் வாட்டரும் சேர்ந்த ஹைட்ரோனியம் எப்படி வரும்? வராது. கால்சியம் குளோரைடு அண்ட் வாட்டர், ஹைட்ரோனியம் வராது. ஹைட்ரஜன் குளோரைடு அண்ட் வாட்டர், எஸ் வரும். ஏன்னா ஹைட்ரஜன் குளோரைடுன்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் ஹைட்ரஜன் குளோரைடை தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ அதிலிருந்து H+ வெளியே வரும். அந்த வெளியே வந்த H+ H2O கூட சேரும்போது என்ன கிடைக்கும்? H3O+ கிடைக்கும். அதே மாதிரி குளோரைடு அயன் கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு ஹைட்ரோனியம் அயன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டைலூட்டட் பை ஆடிங் ட்ராப் பை ட்ராப். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை டைலூட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? வாட்டர் எடுத்து அதில் ஆசிட் ஊற்றவா, இல்லை ஆசிட் எடுத்து அதில் வாட்டரை ஊற்றவா? பசங்களா, இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஓகே, அப்போ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டரை எடுத்துகிட்டு அதில் மெதுவாக ட்ராப் பை ட்ராப்பாக ஆசிடை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே இலக்கிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ட்ராப் பை ட்ராப் ஆசிடை போட்டு ஸ்டிரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் வே. ஸோ வாட்டர் டு ஆசிட் இல்லை, வாட்டர் டு ஆசிட் இல்லை, ஆசிட் டு வாட்டர் தான் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நம்ம 16 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். இனிமே பண்ண போகிறது 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். A student took a small amount of copper oxide in a conical flask. Okay, copper oxide CuO, and added dilute HCl to it. Dilute HCl add பண்ண with constant stirring. He observed a change in color of the solution. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும் காப்பர் ஆக்சைடு. காப்பர் இஸ் எ மெட்டல் ஆக்சைடு இல்லை, காப்பர் வந்து மெட்டல். அப்போ அந்த மெட்டல் ஆக்சைடோட நேச்சர் பேசிக். ஸோ திஸ் இஸ் பேசிக் இன் நேச்சர். அண்ட் HCl பற்றி உங்களுக்கு தெரியும், ஆசிட். அப்போ ஆசிடும் பேஸும் நடந்தால் என்ன கிடைக்கும்? ரியாக்ட் பண்ணால் நியூட்ரலைசேஷன். ஒரு நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட்டு கிடைக்கும். எஸ், அப்போ இங்கே கிடைக்க போகிற சால்ட் என்ன? நமக்கு தெரியும் CuCl2. கிளியரா? புரிஞ்சுதா? கிடைக்க போகிற சால்ட்டு CuCl2. ஸோ 2 HCl இல்லை, அப்போ இங்கே 2 HCl இருக்கணும். அப்போ தானே 2 குளோரின் கிடைக்கும். அப்போ காப்பரு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கேட்டையோனும் இங்கேருந்து ஆனையோனும் சேர்ந்து நமக்கு CuCl2 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூட என்ன கிடைக்கும்? வாட்டரும் கிடைக்கும். பேலன்ஸ்டா செக் பண்ணுங்கள். ஒரு காப்பர், ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன், 2 குளோரின், எஸ், பேலன்ஸ்டு. ஸோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், ரைட்டே பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு. CuCl2ஓட பேர் காப்பர் குளோரைடு. இல்லாட்டி நீங்கள் இப்படியும் சொல்லலாம், குப்ரிக் குளோரைடுன்னு சொல்லலாம். உங்கள் இஷ்டம், ரெண்டும் ஓகே தான். காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது குப்ரிக்னு சொல்லலாம். குப்ரிக் குளோரைடு. கலர் இதோட கலர் என்ன தெரியுமா? CuCl2 இன் அக்வஸ் சொல்யூஷன், அதோட கலர் ப்ளூ கிரீன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ கிரீன். அன்ஹைட்ரஸாக மாறும்போது, அதிலிருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகும். பட் இது வந்து அக்வஸ் சொல்யூஷன் தானே, கூட வாட்டர் இருக்குல்ல. ஸோ இதோட கலர் வந்து ப்ளூ கிரீன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரெண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 சொல்யூஷன்ஸ், 2 சொல்யூஷன் நம்ம கையில் இருக்குது. M and N. M இருக்குது, N இருக்குது, ரெண்டும் சொல்யூஷன். கிவ் ரெட் அண்ட் ப்ளூ கலர் ரெஸ்பெக்டிவ்லி வித் யூனிவர்சல் இண்டிகேட்டர். எம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது ரெட் கலர் தருது. யூனிவர்சல் இண்டிகேட்டர் தரும்போது எம் வந்து என்ன தருது? ரெட் கலர் தருது. என் வந்து ப்ளூ கலர் தான் தருது. பசங்களா உங்களுக்கு தெரியும்ல, ப்ளூ ரெட்டாக மாறுது. அது என்னது? ஆசிட். அப்போ இங்கே ரெட்டாக மாறுதா? அப்போ அதனால எம் வந்து அசிடிக் சொல்யூஷன். இங்கே ப்ளூவாக மாறுதா? ரெட்டு ப்ளூவாக தான் மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன? பேசிக் சொல்யூஷன். ஸோ இங்கே அசிடிக்கு யார்? எம். பேசிக் யார்? என். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இன் விச் சொல்யூஷன் வில் த ஹைட்ரஜன் அயோன் கான்சன்ட்ரேஷன் மோர்? இதில் எந்த சொல்யூஷனில் ஹைட்ரஜன் அயோனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்? ஹைட்ரஜன் அயோன் கான்சன்ட்ரேஷன் சொன்னால் H+ கான்சன்ட்ரேஷன். H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகணும்னா அது அசிடிக்காக இருக்கணும் இல்லை? அசிடிக்கில் தானே H+ ரிலீஸ் ஆகும். எஸ், ஸோ அசிடிக் யார்? எம் தானே. அப்போ இங்கே எம்மில் காரணம் என்ன? பிகாஸ் எம் இஸ் த அசிடிக் சொல்யூஷன்னா கண்டிப்பாக அங்கே H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? செகண்ட் கொஸ்டின், இஃப் போத் எம் அண்ட் என் சொல்யூஷன்ஸ் ஆர் மிக்ஸ்டு. எம் யார்? அசிடிக்கு. என் யார்? பேசிக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ரிசல்டன் மிக்சர் இஸ் டெஸ்டட் வித் அ யூனிவர்சல் இண்டிகேட்டர். அந்த மிக்சரை யூனிவர்சல் இண்டிகேட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இட் டர்ன்ஸ் கிரீன். யூனிவர்சல் இண்டிகேட்டரில் கிரீன் கலர் வந்து அது என்ன அர்த்தம்? நியூட்ரல்னு அர்த்தம். கண்டிப்பாக எஸ், ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணி அப்படியே நியூட்ரலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ ரிமைனிங் சால்ட்டு, ரிசல்ட்டிங் சால்ட்டு, இட்ஸ் நியூட்ரல். அதனால தான் அதோட கலர் என்ன இருக்குது? க்ரீனாக இருக்குது. ஓகே, இட் மீன்ஸ் நியூட்ரல். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சால்ட்டு? நியூட்ரல் சால்ட்டு. ஜஸ்டிஃபை ஆன்சர். எஸ், பிகாஸ் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் நியூட்ரல் சால்ட்டு வந்திருக்கு. ஓகே, pH 7 வந்திருக்கு. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். த ஃபார்முலா இஸ் CaOCl2. இதை நம்ம கால்சியம் ஹைப்போக்ளோரைட்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கால்சியம் ஹைப்போக்ளோரைட்னு சொல்லலாம். ஒரு கால்சியம் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லலாம்.
சரி, ஹவு இஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்டு? அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்? அது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இது இருக்குல்ல, கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதுவும் குளோரின் கேஸும் ரியாக்ட் பண்ண போதும். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸும் குளோரின் கேஸும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? CaOCl2வும் கிடைக்குது, வாட்டரும் கிடைக்குது. கிளியரா? பேலன்ஸ்டாக பாருங்க, 2 குளோரின் 2 குளோரின், ஒரு கால்சியம் 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன். எஸ், பேலன்ஸ்டாக இருக்கு. அப்புறம் கேட்குறாங்க, ஃபார் வாட் பர்பஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரிங்கிங் வாட்டர்? ட்ரிங்கிங் வாட்டரில் நாம் எதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க? ஆஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஜெர்ம்ஸ் பாக்டீரியா கில் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். கிளியரா? ஸோ தட்ஸ் இட். So next question பார்க்கலாமா? Next question. On adding a few drops of universal indicator in 3 colorless solution, X, Y, Z 3 colorless solution இருக்கு, கலரே இல்லை. அதில் நாம் என்ன பண்ணுறோம்? யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறாங்க? அப்சர்வேஷன் என்னென்னா, a student observed the changes in color as green in X. Xல வந்து green கலர் வருது. Xல green கலர் வந்தால் என்ன அர்த்தம்? நியூட்ரல்னு அர்த்தம். அப்போ X யாரு? நியூட்ரல். X யாரு? நியூட்ரல். ஸோ X இஸ் நியூட்ரல். நியூட்ரல் வந்தால் pH எவ்வளோ இருக்கும்? சார் pH 7 இருக்கும். எஸ். அப்புறம் ஒய்யை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ரெட் இன் ஒய் நம்ம படிச்சிருக்கோம். ப்ளூ ரெட்டாக மாறுறது எப்போ? ஆசிட்டில். அப்போ ஒய் யாரு? ஆசிட். ஒய் வந்து அசிடிக். அப்போ pH எப்படி இருக்கும்? அசிடிக்னா <7. அப்போ Z யாரு? Zல என்ன சொல்கிறாங்க? ரெட் இன் ஒய். ப்ளூ ரெட்டாக மாறுது. சாரி, ப்ளூ இன்செட். ரெட் ப்ளூவாக மாறும்போது அது பேஸ் தானே. ஸோ இட் இஸ் பேசிக்னா pH எப்படி இருக்கும்? <7. என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் XYZ in the increasing order of pH value. நமக்கு தெரியும். அப்போ லீஸ்ட் pH யாரு? லீஸ்ட் pH அசிடிக் யாரு? Y. ஸோ Y அதை விட அதிகமாக இருக்கும் யாரு? நியூட்ரல் pH X, அதை விட அதிகமாக இருக்கும் Z. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், which one of the 3 XYZ will change the color of phenolphthalein? சொல்லுங்க, phenolphthalein எப்போ சேஞ்ச் ஆகும்? ஃபினோல்ஃப்தலீனோட கலர் சேஞ்ச் ஆகும். கலர்லெஸ் தான். ஃபினோல்ஃப்தலீன் சொல்யூஷன் வந்து கலர்லெஸ். அது பிங்க் கலராக மாறும். எப்போ மாறும்? ஓன்லி இன் பேசிக் சொல்யூஷன். பசங்களா, கலர் ஆஃப் ஃபினோல்ஃப்தலீன் கலர்லெஸ்ல இருந்து பிங்க் கலராக இந்த கலர் சேஞ்ச் நடக்கும். கலர்லெஸ் பிங்காக மாறும், பியூட்டிஃபுல் பிங்காக மாறும். பட் அது எங்கே தான் நடக்கும்? அது பேசிக் சொல்யூஷனில் தான் நடக்கும். அப்போ இங்கே XYZல யார் பேஸ்னா pH <7 இருக்கணும். யார் அது? Z. ஸோ Zல the color of the phenolphthalein Zல தான் மாறும். because the reason is only Z solution is having the pH <7. It is the only basic solution here. நியூட்ரல் சொல்யூஷன்லையும் அசிடிக் சொல்யூஷன்லையும் phenolphthalein கலர்லெஸ்ஸாகவே இருப்பேன். Okay, right. Next, on heating X at 373 Kelvin, it loses water molecule and becomes Y. Y is a substance which doctors use for supporting fractured bones in the right position. நம்ம வந்து எல்லாம் உடையும் போது இல்லை, ஃப்ராக்சர் வரும்போது நம்ம POP, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு விஷயம் தெரியுது. Y is plaster of Paris. Plaster of Paris ஓட ஃபார்முலா CaSO4.12H2O. இதுதான் Y. ஆனால் என்ன சொல்கிறாங்க? எக்ஸை ஹீட் பண்ணும்போது தான் Y கிடைக்குது. அப்படின்னா X யாரு? X வேறு யாரும் இல்லை, ஜிப்சம். X is nothing but gypsum. ஜிப்சத்தோட ஃபார்முலா என்ன? CaSO4.2H2O. ஸோ எக்ஸை ஹீட் பண்ணும்போது அதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எஸ்கேப் ஆகி நமக்கு POP கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை X and Y பண்ணியாச்சு. X is gypsum, Y is plaster of Paris. How can X be obtained from Y? சொல்லுங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், என் கையில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குது. CaSO4.12H2O தான் இருக்குது. எனக்கு அது ஜிப்சமாக மாற்றணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது அது CaSO4.2H2Oவாக மாறும். கிளியராக பேலன்ஸ் பண்ணணுமா? பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இங்கே எழுதுறேன் பசங்களா. அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எழுதுறேன்.
CaSO4 dot half H2O தானே, இதுதானே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணட்டா? எஸ். ஸோ 2 CaSO4 அப்புறம் 2 × 1/2 1 ஆகிடும் டாட் H2O. இதுவும் பிஓபி தான். ஓகே, இந்த பிஓபியிலிருந்து எனக்கு என்ன போகணும்? ஜிப்சத்துக்கு போகணும். ஸோ பாருங்கள், ஐ ஹாவ் 2 CaSO4 டாட் H2O. இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் என்னாகும்? நமக்கு ஜிப்சம் கிடைக்கும். ஜிப்சத்தோட ஃபார்முலா என்ன? CaSO4 டாட் 2H2O. CaSO4 டாட் 2H2O. பாருங்கள், CaSO4 டாட் 2H2O. ஸோ இப்போ பாருங்கள், பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2 CaSO4 இருக்குது. ஸோ இங்கேயும் 2 CaSO4 போட்டேன். அப்புறம் சார் இங்கே 2 வாட்டர் ப்ளஸ் 1, இங்கே 3 வாட்டர்ஸ் இருக்குது. 3 வாட்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் இங்கே 2 வாட்டர் தான் இருக்குது. அது 3 வாட்டராக மாற்றணும். 3 வாட்டராக மாற்றணும். அப்போ நம்ம இங்கே 3/2ன்னு போடலாம். 3/2. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின், இப்படி ஒரு ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 CaSO4 2 CaSO4, 2 வாட்டர் ப்ளஸ் வாட்டர் 3 வாட்டர், 2 × 3/2 3 வாட்டர். எஸ், கிளியராக அவசரங்களா? புரிஞ்சுதா? ப்ராக்கெட்டு போடக்கூடாது. ஆக்சுவலி ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அந்த ப்ராக்கெட்டை காமிச்சேன். ஓகே, எஸ். இந்த 2 is applicable for CaSO4 and it is applicable to this also. அப்போ தான் அது கரெக்டாக பேலன்ஸ்டாக புரியும். ஸோ அடிஷ்னல் வாட்டர் பேசிக்கலி என்ன இருக்குது? பிஓபியில் வாட்டர் ஆஃப் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் அது ஜிப்சமாக மாறும். ஸோ அந்த கொஸ்டின் கிளியரா? எஸ். ஸோ ஏயும் பியும் பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? A solution X gives orange color. A solution is X gives orange color. பசங்களா, நம்ம பிஹெச் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிஹெச் வேல்யூ இருக்கும்ல. ஆரஞ்சு கலர்னு வரும்போது அதோட பிஹெச் வேல்யூ இட் இஸ் 4. That means it is an acidic solution. A solution X gives orange color when a drop of it falls on pH paper. While another solution Y gives bluish color. Blue color வருது, யோசிச்சு பாருங்க. ரெட் ப்ளூவாக மாறும்போது அது பேஸ் தானே. ஸோ ப்ளூயிஷ் கலர்னு சொன்னாலே பிஹெச் எப்படி இருக்கும்? எபோவ் 7 இருக்கும். அண்ட் அந்த பிஹெச் வேல்யூ இட் இஸ் 9. ஓகே, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த போத் த சொல்யூஷன்? எஸ், நமக்கு சொல்ல முடியும். எக்ஸ் வந்து பிஹெச் 4 தானே. ஸோ எக்ஸோட நேச்சர் அசிடிக். அப்புறம் y pH 9 தானே. ஸோ இட் இஸ் பேசிக். டிட்டர்மைன் த pH ஆஃப் சொல்யூஷன் x and y. எஸ், pH 4 எக்ஸோடது, அதே மாதிரி pH வந்து 9 ஒய்யோடது. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் ஹவு அண்டாசிட்ஸ் ஒர்க்ஸ். அண்டாசிட்ஸ்னால் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஜெலூசில்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அண்டாசிட் நம்ம வயத்தில் நம்ம நிறைய வந்து ஹெக்டிக்காக வந்து ரொம்ப பார்ட்டிக்கெல்லாம் போய் ரொம்ப சாப்பிடும்போது அசிடிட்டி க்ரியேட் ஆகும். அந்த அசிடிட்டி க்ரியேட் ஆகும்போது நமக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். அதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேசிக் சொல்யூஷனை குடிக்கிறோம். அதுதான் அண்டாசிட்ஸ். ஸோ வாட் இஸ் அண்டாசிட்? antacid is basically a basic solution. Antacid is basically a basic solution which neutralizes the acid, which neutralizes acidity in the stomach. Okay, clear. Next question. Define olfactory indicator. Olfactory indicator na இது வரைக்கும் நம்ம யூனிவர்சல் இண்டிகேட்டர் எல்லாம் சொல்லும்போது அங்கே ஒரு கலர் தானே ஃபேக்டர் க்ரைட்டீரியா. இங்கே ஓல்ஃபேக்டரினா ஸ்மெல்லு வந்து க்ரைட்டீரியா இருக்கும். ஸ்மெல்லு. ஓகே, ஓல்ஃபேக்டரி இண்டிகேட்டர் மீன்ஸ் த இண்டிகேட்டர்ஸ் விச் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்மெல். டிஃப்ரென்ஸ் இன் ஸ்மெல்லை வச்சு அவங்க வந்து அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸ்மெல் இஸ் த க்ரூஷியல் ஃபேக்டர். நேம் 2 சப்ஸ்டன்சஸ். ஓல்ஃபேக்டரிக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம். வேனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி ஒனியன் எக்ஸ்ட்ராக்டர்லாம் வந்து நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சூஸ் த ஸ்ட்ராங் ஆசிட் ஃப்ரம் த ஃபாலோயிங். அசிட்டிக் ஆசிட், வீக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட். கார்போனிக் ஆசிட், வீக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் தானே எடுக்க சொன்னாங்க. ஸ்ட்ராங் ஆசிட் 2. சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ராங்.
நெக்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபை த ஃபாலோயிங் சால்ட் இன்டு அசிடிக், பேசிக், நியூட்ரல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணணும். முதல்ல பொட்டாசியம் சல்ஃபேட்டோட ஃபார்முலா K2SO4. அப்புறம் அமோனியம் குளோரைடோட ஃபார்முலா NH4Cl. நீங்கள் இப்படி ஃபார்முலா எழுதி பார்த்தீங்கன்னா பெட்டது உங்களுக்கு புரியும், ஸ்பீடில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா Na2CO3. அப்புறம் சோடியம் குளோரைடு NaCl. பசங்களா இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் K2SO4 சால்ட் தானே. அப்போ அதில் பொட்டாசியம் இஸ் K வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. K வந்து எங்கேருந்து? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. K இஸ் ஃப்ரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. SO4 இஸ் ஃப்ரம் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸோட காம்பினேஷன் அப்படின்னா அதோட இது நியூட்ரலாக இருக்கும். இட் இஸ் நியூட்ரல். ஸோ K2SO4 இஸ் நியூட்ரல். சிமிலர்லி அமோனியம் குளோரைடில் NH4+ வந்து வீக் பேஸ், அமோனியம் ஹைட்ராக்சைடு. Cl வந்து ஸ்ட்ராங் ஆசிடு. ஸோ இது வீக் பேஸிலிருந்து, இது ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து. அப்போ இதோட ஓவரால் நேச்சர் அசிடிக்காக இருக்கும். ஸோ அமோனியம் குளோரைடு இஸ் அசிடிக். அடுத்தது சோடியம் கார்பனேட்டில் சோடியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ராங் பேஸ். CO3 வந்து H2CO3, வீக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் வீக் ஆசிட். அப்போ ஸ்ட்ராங் பேஸு வீக் ஆசிட். ஸோ திஸ் ஒன் வந்து எப்படி இருக்கும்? பேசிக்காக இருக்கும். கிளியரா? அடுத்து NaCl. Na வந்து ஸ்ட்ராங் பேஸ், Cl வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது அகெயின் நியூட்ரல். ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோங்க. பொட்டாசியம் சல்ஃபேட்டும் சோடியம் குளோரைடும் நியூட்ரலு, சோடியம் கார்பனேட் பேசிக்கு, அமோனியம் குளோரைடு அசிடிக்கு. எல்லாமே சால்ட்டு, ஆனால் அதில் வந்து அவங்களோட நேச்சர் தான் சொன்னேன். ஓகே, ஸோ பசங்களா நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் FeSO4.7H2O கிறிஸ்டல்ஸ்? அப்புறம் ஹவு டஸ் திஸ் கலர் சேஞ்ச் அப்போன் ஹீட்டிங்? கலர் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா பசங்களா? இதில் FeSO4.7H2Oக்கு ஒரு பேர் கூட இருக்குது. தட் இஸ் கால்டு கிரீன் விட்ரியோல். அப்போ அதோட கலர் நீங்கள் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கிரீன் இன் கலர், ஒரு பேல் கிரீன் கலர் இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பிரேக் ஆகி போகும். ஸோ நம்ம கையில் என்ன இருக்கும்? அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கும். அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட கலர் வந்து ஒரு ஒயிட், ஆனால் அவ்வளோ கிளியர் ஒயிட்டாக இருக்காது, ஒரு கிரேயிஷ் ஒயிட்டாக இருக்கும். இந்த கிரேயிஷ் ஒயிட் ஃபெரஸ் சல்ஃபேட்டை மறுபடியும் ஹீட் பண்ணால் ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும். அப்போ ப்ரௌன் கலர் கிடைக்கும். மறுபடியும் ஹீட் பண்ணால், அது கொஸ்டினில் சொல்லலை, அதனால அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். கிவ் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இட் வில் பி 7H2O. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கிளியர்? சொல்லுறது புரியுதா? கிளியர் தானே? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. sodium hydrogen carbonate is a basic salt. Justify the statement. ஆமாம், sodium hydrogen carbonate NaHCO3. அதான் நம்ம பேக்கிங் சோடா. இது வந்து பேசிக் சால்ட். இதோட நேச்சர் பேசிக். எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பேசிக் சால்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு ஆசிட் பேஸ் தானே. அந்த பேஸ் யார்? அந்த பேஸ் வந்து NaOH. அந்த ஆசிட் யார்? H2CO3. பசங்களா, கார்போனிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஸ்ட்ராங் பேஸ். அப்போ அதிலிருந்து கிடைக்கிற சால்ட் எப்படி இருக்கும்? பேசிக்காக இருக்கும். எஸ், அவ்வளோதான். ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட், முடிஞ்சது வேலை. ஹவு இஸ் இட் கன்வெர்டட் இன்டு வாஷிங் சோடான்னு கேட்குறாங்க. ஓகே, அது நம்ம பார்க்குறோம். சோடியம் பைகார்பனேட்டை நம்ம வாஷிங் சோடாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யூ டேக் 2 moles ஆஃப் சோடியம் பைகார்பனேட். ஏன் தெரியுமா? ஏன்னா சோடியம் கார்பனேட் தானே. சோடியம் கார்பனேட்டில் சோடியம் 2 இருக்குல்ல. எஸ், அப்போ அது என்ன ஆகும்? Na2CO3. பாருங்க, பேலன்ஸ்டா. 2 சோடியம். இங்கே 2 கார்பன் இருக்குது, இங்கே 1 கார்பன் தான் இருக்குது. ஓகே, 1 கார்பன் தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஒரு கார்பன் பெண்டிங் இருக்குது. அப்புறம் இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ப்ளஸ் வேறு ஏதாவது கிடைக்குமா? சார் இங்கே 2 ஹைட்ரஜன் இல்லை சார். அப்போ வாட்டர். சோடியம் கார்பனேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாம் கிடைக்கும். ஓகே, இது வாஷிங் சோடா இல்லை, இது கூட வாட்டர் இருக்கணும். ஸோ இந்த சோடியம் கார்பனேட் இருக்குல்ல, சோடா ஆஷ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மறுபடியும் ஹைட்ரேட் பண்ணணும். ஹைட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் கார்பனேட்டு .10H2O கிடைக்கும். அதுதான் நாம் என்ன சொல்கிறோம்? வாஷிங் சோடான்னு சொல்கிறோம். ஸோ சோடியம் பைகார்பனேட்டை முதல்ல ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது தெர்மல் டீகம்போசிஷன் நடந்து நமக்கு Na2CO3 கிடைக்கும். அதை ஃபர்தராக ஹைட்ரேட் பண்ணும்போது தான் Na2CO3.10H2O. அதுதான் வாஷிங் சோடா. கிளியரா பசங்களா? போலாமா? நெக்ஸ்ட் என்ன? கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்.
சோடியம் ஹைட்ராக்சைடும் சிங்கும் பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணி எழுதலாம். இட் இஸ் Na2ZnO2 சோடியம் சிங்கேட்டு ஃபார்ம் ஆகும். செக் பண்ணுங்க, ஒரு சோடியம் இங்கே 2 சோடியம் இருக்குது. ஸோ நாம் இங்கே 2 சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போது சோடியம் பேலன்ஸ்டு, சிங்கு பேலன்ஸ்டு, 2 ஆக்சிஜன் பேலன்ஸ்டு, 2 ஹைட்ரஜன் இருக்கே. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் இது கூட யார் இருக்கும், ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். கிளியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட்டு H2Os அண்ட் கால்சியம் கார்பனேட்டு சாலிடு, அது கூட வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பசங்களாம் என்ன ஆகும், கால்சியம் கார்பனேட்டு, லைம்ஸ்டோனு, வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஆட் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற காம்பவுண்டு கால்சியத்தோட பைகார்பனேட்டு கிடைக்கும். பைகார்பனேட்னு உங்களுக்கு தெரியும்ல, பைகார்பனேட்னா தெரியும்ல, HCO3 தான் பைகார்பனேட்டு. ஆனால் கால்சியத்தோட பைகார்பனேட்டு, கால்சியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஒரு HCO3 பத்தாது, 2 HCO3 வேணும். பிகாஸ் HCO3யோட சார்ஜ் -1 தானே. ஸோ HCO3 ட்வைஸ் கால்சியம் பைகார்பனேட். செக் பண்ணி பாருங்கள், ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 2 கார்பன் இருக்குது. இங்கே 2 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ 2 கார்பன் இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் மொத்தத்தில் 6 இருக்குது. 3, 4, 6. எஸ், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. அவ்வளோதான், ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சார், HCl அண்ட் வாட்டர் என்ன ஆகும், HCl இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அதிலிருந்து H+ வெளியே வரும். அந்த H+ வாட்டர் கூட சேரும்போது H3O+ கிடைக்கும், ஹைட்ரோனியம் அயோன் அண்ட் Cl-. அவ்வளோதான். ஸோ 3 மார்க் கொஸ்டின் கிளியரா? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? எத்தனை 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது? எஸ் முடிய போகுது. நமக்கு இனிமேல் பெண்டிங் எல்லாம் முடிய போகுது. 3 மார்க் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த write the name given to bases that are highly soluble in water. Base highly soluble in water. Water soluble bases are called alkalis. பசங்களா, அப்போ என்னது water bases that are highly soluble in water னா அதுக்கு சொல்ற பேர் வந்து alkalis. Give an example. sodium hydroxide. ஏன்னா sodium hydroxide is a base. அதை தண்ணியில் போட்டுக்கோங்க, தண்ணியில் கரைஞ்சிடும். ஸோ அதனால sodium hydroxide ஆல்கலினும் சொல்லலாம். ஸோ பேசிக்கலி பசங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பசங்க மட்டும் இல்லை, எல்லாரும் பேஸு சொல்ல வேண்டிய இடத்துல ஆல்கலினும் சொல்ல வேண்டிய இடத்துல பேஸும் மாறி யூஸ் பண்ணுறாங்க இன்டர்சேஞ்சபிளி. பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி எல்லா பேஸும் ஆல்கலி கிடையாது. வாட்டர் சோலுபிள் பேஸஸ் மட்டும்தான் ஆல்கலி. ஓகே, அடுத்து பாருங்க. How is tooth decay related to pH? How can it be prevented? பசங்களா, நாம் வந்து ரொம்ப சுகரி சப்ஸ்டன்சஸில் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இது மாதிரி ரொம்ப சுகர் இன்டேக் ரொம்ப அதிகமாக உள்ளே போகும்போது என்னாகும், நம்ம பல்லில் இருக்கிற வைரஸ், அங்கே பாக்டீரியாஸ் இருக்குல்ல, அந்த பாக்டீரியா இந்த சுகரை எடுத்துகிட்டு ஆசிடை க்ரியேட் பண்ணுவாங்க. ஆசிடை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போது வாயில் ஆசிடு வந்து அதிகமாக இருக்கும்போது pH வேல்யூ குறையும்ல. பிகாஸ் ஆசிட்னா லோவர் pH தானே. ஸோ ஒரு 5.5 pHோட வேல்யூ 5.5க்கும் கீழே வந்தால் ரொம்ப டேஞ்சரு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அது என்னாகும், அது இனாமலை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. ஸோ டூத் டிகே அங்கேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, இதுக்கு தான் சொல்கிறது. நம்ம காலையில் அதே மாதிரி நைட்டெல்லாம் தூங்குறது முன்னாடி ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாய் கழுகணும். ஏன்னா ஃபுட் பார்ட்டிக்கிள் எல்லாம் நம்ம வாயில் அங்கங்கே இருக்கும்போது இந்த ப்ராசஸ், இந்த ஆசிடோட ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, டென்டிஸ்ட்டுக்கில் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, க்ளோஸ். ஸோ அது வந்து என்னென்னா, அந்த நம்ம வாயில் நிறைய இடத்துல கொஞ்சம் கேப் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது கிடக்குது, இதே மாதிரி பிளேக் மாதிரி வந்து ஒரு வந்து அது டிபாசிட் ஆகும். அதெல்லாம் வந்து இந்த கேவிட்டிக்கு காரணமாகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், வாயில் ஆசிடோட ப்ரொடக்ஷன் இருக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு சுகரி சப்ஸ்டன்சஸை அதிகமாக இன்டேக் பண்ணக்கூடாது. இன்டேக் பண்ணால் கூட ப்ராப்பராக டென்டல் ஹைஜீன் இருக்குல்ல, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, why does bee sting cause pain and irritation? bee stingல வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம பாடியில் ஒரு பாய்சன் மாதிரி. எதை, ஆசிட். எந்த ஆசிட்? ஃபார்மிக் ஆசிட். மெயினாக வந்து ஃபார்மிக் ஆசிட் தான் bee sting, ஃபார்மிக் ஆசிட். அப்போ அது இரிட்டேஷன். ஸோ நம்ம ஒரு ஆசிட்டால் பிரச்சனை வருதுன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேஸ் போட்டு அதை சமாளிக்கணும். ஸோ பேஸ் தான் பேக்கிங் சோடான்னு சொல்லும்போது சோடியம் பைகார்பனேட்டு, இட் இஸ் அ பேஸ்.
ஸோ அது வந்து அந்த ஸ்டிங்கி ஏரியாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இல்லை இதை மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது உடனே வீட்டில் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம டூத் பேஸ்ட் எல்லாம் எடுத்து அங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா டூத் பேஸ்ட்லலாம் இந்த சோடியம் பைகார்பனேட் பேசிக் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எஸ். ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? வாட் இஸ் யூனிவர்சல் இண்டிகேட்டர் சொல்லுங்க. யூனிவர்சல் இண்டிகேட்டர்னு என்ன? pH இண்டிகேட்டர் தான். யூனிவர்சல் இண்டிகேட்டர்னா நத்திங் பட் pH இண்டிகேட்டர் தான். ஸோ அதில் வந்து pH வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. pH 7 நியூட்ரல் pH, அப்போ க்ரீன் கலர் இல்லை அப்படி எல்லாம் இருக்கும்ல. pH ப்ளூ கலர் வந்தால் pH வந்து எப்படி இருக்குன்னா above 7, ரெட்டு பிலோ 7, ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் பிலோ 7, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ரெட்டு வந்தால் ஸ்ட்ராங் ஆசிட், லோவர் pH. ஆரஞ்சுனா ஒரு ஸ்லைட்லி ஒரு வீக் ஆசிட், pH வந்து ஒரு 4 to 5 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் யூனிவர்சல் இண்டிகேட்டர். யூஸிங் திஸ் இண்டிகேட்டர் we can identify the substances acidica, basica, neutralலாம் கண்டுபிடிக்க முடியும். Write the chemical equation involved in the preparation of sodium hydroxide. Name the process. ப்ராசஸோட பேர் என்ன? chlor-alkali process. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் NaOH என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம சோடியம் குளோரைடு இருக்குல்ல, சோடியம் குளோரைடை நாம் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டரை எடுத்துகிட்டு எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், குளோரின் கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்கும். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு சோடியம் 2 குளோரின், இங்கே 2 சோடியம் குளோரைடு. ஓகே, 2 சோடியம் 2 சோடியம் வேணும் இல்லை, இங்கே 2 சோடியம் போட்டேன், 2 குளோரின் ஓகே, 2 ஹைட்ரஜன் ஓகே, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ இங்கேயும் 2 போடணும், 4 ஹைட்ரஜன் ஓகே, 2 ஆக்சிஜன் ஓகே. எஸ், இதுதான் 2 NaCl plus 2 water gives 2 NaOH plus chlorine plus hydrogen. பசங்களா இது வந்து என்ன நடக்குது? ஆக்சுவலி சோடியம் குளோரைடோட எலக்ட்ரோலிசிஸ். சோடியம் குளோரைடு வந்து வாட்டர் அப்படின்னா அது வந்து அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு இஸ் ஆல்சோ known as brine சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் electrolysis of BRINE, brine solution. Electrolysis of brine solution. Brine solution means aqueous sodium chloride. அதை எடுத்து electrolysis பண்ணுறீங்க. electrolysis தெரியும்ல, we are passing electricity to it. ஸோ அதுக்கு டீகம்போசிஷனில் நடந்து ஆனோடு கேதோட்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் நாம் அந்த ஓவரால் ரியாக்ஷன் படித்தா போதும். கிளியர்? நெக்ஸ்ட் என்ன? எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன் ஆஃப் டைலூட் HCl ஆன் த ஃபாலோயிங் வித் கெமிக்கல் ஈக்குவேஷன். டைலூட் HCl இவங்க கூட எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்னீஷியம் ரிப்பன். ஸோ மெக்னீஷியம் ப்ளஸ் டைலூட் HCl. மெக்னீஷியம் வந்து 2 பாசிட்டிவ் தானே, மெட்டல் தானே, ஆல்கலைன் அர்த்த மெட்டல். ஸோ எம்ஜிக்கு எத்தனை குளோரின் வேணும்? 2 குளோரின் வேணும். ஸோ அதனால் 2 HCl எடுத்தோம் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? HClலும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸு. ஸோ கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் நடந்து சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஓகே. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? க்ரஷ்டு எக்கு ஷெல் இருக்கிறது கால்சியம் கார்பனேட்டு, லைம்ஸ்டோன். ஸோ கால்சியம் கார்பனேட்டும் HClலும் ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? கால்சியம் குளோரைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், H2O கிடைக்கும். எஸ், 3 ஈக்குவேஷன்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே பசங்களா? ஸோ பை திஸ் நாம் நம்மளோட செஷனை இங்கே முடிக்கிறோம். ஸோ நாம் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் அந்த சாப்டரோட இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம எத்தனை 3 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு? 1 2 3 4 5 5 3 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 16 1 மார்க்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாப்டர் வந்து மேக்ஸிமம் ஏரியாஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணட்டும். எஸ், ஸோ போலாமா? இன்னொரு செஷனில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். ஸ்டே வெல், நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. ஓகே.